அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டும் மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து சுப செலவுகள், கூடுதல் முயற்சியால் காரிய வெற்றி, வீண் அலைச்சல், இடமாற்றம் போன்ற பலன்களை கொடுத்திருப்பார். தற்பொழுது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் அவரது சம கிரகமான குரு பகவான் வீடும் மற்றும் உங்கள் ராசியான மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பதுடன் அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது தன்மையாக பேசுவது நல்லது. வீண் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது, ஜாமீன் தருவது போன்றவற்றை தவிர்ப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைச்சலை சந்திக்க வேண்டி வருவதுடன் தாமதமும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் நிதானமாக பேசுவதன் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஆயுதங்களை கையாளும் போது, ஏதனங்களில் பணிபுரியும் போது கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும் என்பதால் திட்டமிட்டு செலவுகளை செய்வது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை. வெளிநாடு செல்லும் தொடர்பான முயற்சிகள் தாமதத்திற்கு பின் பலன் தரும். பயணங்களின் போது கவனம் தேவை. மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தைரிய விரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அவர் தனது சமக்கிரகமான குருவின் வீட்டிலிருந்து பார்ப்பதால் பார்வை பலன் நன்மையை தருவதாகவே இருக்கும். எனவே எடுத்த காரியத்தை செய்து முடிக்க தாமதம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மை தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் தாமதத்திற்கு பின் பலன் தரும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. வரவேண்டிய பணம் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து அன்பாக பேசுவதன் மூலம் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் செலவுகள் உண்டாகலாம். உறவினர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பொருளாதார நிலை உயர நீங்கள் எடுக்கும் கூடுதல் முயற்சிகள் நல்ல பலனை தரும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, விற்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். வருமானத்திற்கு ஏற்ப செலவும் அதிகரிக்கும். அதனால் சேமிப்பு குறையும். கவனமாக இருங்கள். கல்வி கற்க அனுகூலமான பலன் கிடைக்க கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். பள்ளி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றிக்கான அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் அவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு தாமதமானாலும் நல்ல முடிவுகள் வரும். மேலும் மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. அந்த
அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், புதிய பாதை புலப்படும், அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும், வரன்கள் வாசல் தேடி வந்து சேரும், வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்தில் இடமாற்றம் இலாக்கா மாற்றம் உண்டு, நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை அகலும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இந்த காலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. துளி வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். வாங்கிய இடத்தால் பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரும் நேரம் இது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு அவர் நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகியவை செயல்படும் இந்த நேரத்தில் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வரன்களும் வாசல் தேடி வரும். திறமை பளிச்சிடும். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். பொதுநலவாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப செய்திகள் வந்து சேரும். இந்த மாதம் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு சுகத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.